சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய சில சண்டைகள், ஒரு படத்துலேருந்து இவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த டைரக்டர் கூட இந்த ஆக்டருக்கு ஒரு கிளாஷ் எல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு இப்போ பாலிவுட்டில் வந்து மிகப்பெரிய சர்ச்சை, சண்டை, கலவரம் தான் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பாலிவுட் வெர்சஸ் டோலிவுட் அப்படிங்கிற அளவுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சந்தீப் ரெட்டி வங்கா இயக்குனருக்கும் தீபிகா படுகோன் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன மனஸ்தாபமாக இருக்குது. அதனால் படத்தை விட்டு வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. அதனால் ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சந்தீப் ரெட்டி வங்கா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ஜுன் ரெட்டி படத்து மூலயமா தெலுங்கு சினிமாவில் 2017 அறிமுகமாகிறாரு. ஒரு 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் தயாராகுது. 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுது. அந்த வருஷம் அந்த படம் தான் மிகப்பெரிய சென்சேஷன் ஆகுது. இந்த பேன் இந்தியா வேர்டு வரக்கு முன்னாடியே அந்த படம் வந்து பேன் இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தெரியுது, எல்லா ரீஜனிலும் நல்லா ஓடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓடிடியில் படத்தை பார்த்து ஓகே நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு ஒரு கிரிட்டிக்ஸ் சில வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு லவ் படம், அதுக்கே இவ்வளோ காமக்காட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. அவர் அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு. இது முழுக்க முழுக்க ஒரு காதல் படம் தான், அதில் நீங்கள் காமத்தை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம்லாம் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த படமே வந்து கபர் சிங் பாலிவுட்டில் பண்ணார். அர்ஜுன் ரெட்டியுடைய ரீமேக் தான் போச்சு. அர்ஜுன் ரெட்டி சொல்லப்போனால் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து ரீமேக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. தமிழையும் வந்து வருமா ஆதித்யா வருமா அப்படின்னு 2 பிளாக் பஸ்டர் தமிழே கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அனிமல் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், 1000 கோடிக்கு வந்து இன்னும் ஒரு 50 கோடி தான் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற லெவலில் வந்து நின்றுச்சு. 950 crores கிட்ட பாலிவுட்டில் மிகப்பெரிய கலெக்ஷன் அந்த வருஷத்தில். ஆனால் அந்த படத்து மேலே சில விமர்சனம் இருந்துச்சு. சந்தீப் ரெட்டி வங்கா மேலேயும் சில விமர்சனங்கள் என்னென்னா, இவங்க வந்து லேடிஸை வந்து ரொம்ப அவமதிக்கிறாரு. அதாவது ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஹீரோயின் கேரக்டர்ஸை வந்து ரொம்ப அவமதிச்சு பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு கீழே தான் லேடிஸ் இருக்கணும் அப்படிங்கிற பார்வை கொண்டு வராரு அப்படின்லாம் வந்துச்சு. ஆனால் அவர் படத்தில் அவருடைய ஐடியாலஜி மேலே நிறைய பேர்த்துக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலுமே படம் டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓவராலாக அந்த படம் என்ன காட்டுது, விஷுவலாக என்ன இருக்குது, எடிட்டிங்காக என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான். ஒரு சூப்பரான எடிட்டர் கூட அவர். முதல் படத்தை தவிர மீதி பண்ண 2 படமே அவர் தான் ரைட்டர், எடிட்டர், டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அனிமல் வந்து ஒரு சூப்பரான கட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 3.5 மணி நேரம் படம், தரமான எடிட்டிங்கில் சூப்பரான டைரக்ஷன் வந்து படம் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் யார் கூட படம் பண்ண போகிறாரு, மோஸ்ட் வாண்டட் டிரெக்டர் அப்படிங்கிற லிஸ்ட்லேயும் வந்துட்டார். தமிழில் எப்படி ஒரு லோகேஷ் கனகராஜோ அந்த மாதிரி தெலுங்கில் சில டைரக்டர்ஸில் இவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார். பிரபாஸுடைய 25வது படம் இவர் தான் பண்ணுறதா ஃபிக்ஸ் ஆகிட்டார். படத்துக்கு வந்து ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி டாப் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து பிரபாஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அவருடைய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருதுனாலே மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸ்பிரிட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரிசப்ஷன் வந்து கொடுத்தாங்க. பிரபாஸுடைய 25வது படம் ஒரு மசாலா படமாக இருக்க போது. போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு. அதுவும் போலீஸ் வந்து சந்தீப் ரெட்டி பங்கா படங்களுடைய ஹீரோ எல்லாருமே வந்து கொஞ்சம் சைக்கோ கேரக்டர் மாதிரி தான் காட்டுவார். கொஞ்சம் மென்டலாக வந்து இருக்க மாதிரி தான் காட்டுவார். ஸோ பிரபாஸ் ஒரு மென்டல் ஹீரோவாக ஒரு போலீஸாக அடிக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ரிசப்ஷன் இருந்தது அந்த படத்தினுடைய போஸ்டருக்கு எல்லாமே. தீபிகா படுகோன் வந்து படத்துடைய ஹீரோயின் நடிக்க போகிறாங்க, எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் கல்கி படத்தில் வந்து பிரபாஸ் அண்ட் தீபிகா படுகோன் நடிச்சிருந்தாங்க. டோலிவுட்டில் மிகப்பெரிய ஆக்டர், பாலிவுட்டில் மிகப்பெரிய ஆக்ட்ரஸ், இவங்க 2 பேர்த்தையும் போட்டு ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுக்கணும், கலெக்ஷன் எல்லாம் தாண்டி சூப்பரான படம் எடுக்கணும் அப்படின்னு தீபிகா படுகோனை உள்ளே இறக்குனாங்க. ஆனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. என்னென்னா, இந்த கதையை வந்து கொஞ்சம் மாற்றணும், நான் வந்து என்னுடைய ஷூட்டிங் டேட் இந்த மாதிரி வரப்போகிறேன், என்னுடைய கால் ஷீட் இந்த மாதிரி தரப்போகிறேன், இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து இயக்குனரும் நடிகைக்கும் சின்ன ஒரு முதல்ல வந்து படத்துலேருந்து அவங்க வெளியே வராங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்கேயுமே வரல, வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில தகவல்லாம் வந்துச்சு. சில நாட்களுக்கு முன்பு மட்டும் ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸ்பிரிட் படத்தினுடைய அஃபிஷியல் ஹீரோயின் போட்டு ட்ரிப்டி டிம்ரி, இவங்க யாருன்னா அனிமல் படத்தினுடைய செகண்ட் ஹீரோயின் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் வருவாங்க. அவங்க தான் ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு 9 லாங்குவேஜில் வந்து அவங்க பேரை வந்து போட்டு ஸ்பிரிட் படத்துடைய ஹீரோயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. அவங்களும் எடுத்து போட்டு ரொம்ப நெகிழ்ச்சி இருந்திருந்தாங்க. இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, தீபிகா படுகோனுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷாக இருக்குது, அதனால தான் வெளியே வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. நான் வந்து ஒருத்தரை நம்பி, ஒரு ஆக்ட்ரஸை நம்பி கதை சொல்ல வரேன், அந்த கதையை வந்து நீங்கள் கேட்டுக்கணும், கேட்டுட்டு வெளியே சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுதப்படாத ஒரு ரூல். கதை கேட்குறோம், நல்லா இல்லை, நல்லா இருக்குது, இதை சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான். நம்ம கதையை கேட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் அந்த கதையை வெளியே சொல்லி ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூலை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இதுதான் உங்களுடைய ஃபெமினிசமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சில வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஷா தான் சொல்லியிருந்தாரு. ஹிந்தியில் 2 லைனும் போட்டிருந்தாரு. என்னென்னா, முழு கதையும் சொல்லுங்கள், எனக்கு இதனால் எதுவுமே ஆக போகிறது கிடையாது அப்படின்னு கொஞ்சம் ராவாக போட்டிருந்தாரு ஹிந்தியில். கீழே வந்து #PR கேமிங்ஸ், ஹிந்தி PR கேமிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஓகே, இது டைரெக்டாகவே தீபிகா படுகோன் தான் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டிடியூடான ஒரு ஆள், ரொம்ப ஆங்கர் மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி
நிறைய கிசுகிசுக்கள் வந்தாலுமே எல்லாத்துக்குமே ஈஸியாக ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இதுக்கு முன்னாடி. ஹாலிவுட்டில் வந்து நான் படம் பண்ணிடுவேன், ரொம்ப ஈஸியாக படம் பண்ணிடுவேன் ஹாலிவுட்டில், ஆனால் இந்தியாவில் வந்து என்னால் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த சர்ச்சைக்கெல்லாம் அதான் முடிவு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸ்பிரிட் படத்தில் திருப்தி டிம்ரி வந்து இருக்காங்க பிரபாஸுடைய காம்போவில். நம்ம சோஷியல் மீடியா பார்க்குற கமெண்ட்ஸில் எனக்கு பார்த்த பிடிச்ச கமெண்ட் என்ன அப்படின்னா, 40 கோடி கொடுத்து அந்த ஹீரோயினை போகிறதுக்கு 4 கோடிக்கு இவங்க ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 கோடிக்கு இவங்க ஒர்த்தாக இருப்பாங்களா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது. ஸோ ஸ்பிரிட் படத்தினுடைய அடுத்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சந்தீப் ரெட்டி அவங்களுடைய அடுத்த ட்வீட் என்ன அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து சினிமா செய்திகள் வரும். தொடர்ந்து எங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.